Friends, good morning. Hi, hello friends. Good morning. Welcome to my channel. Hi, hello friends. Good morning. அங்க பாரு இளநீர் மரத்துல எவ்வளவு பெரிய இளநீர் இருக்கு. தென்னை மரத்துல ஏறி ரெண்டு பிடிச்சி போடு பட்டப்பட்டான்னு. மாமா எனக்கு மரம் ஏற்றது என்ன என்ன கழுத்து கூட எட்டியே பார்க்க முடியல. நான் அப்படியே உனக்கு தூக்கி அப்படி விசாடுறேன். என்னால பாதி தூரம் கூட சாட்ட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெருசா இருக்கு. எங்க மரத்தோடலாம் அது அவ்வளோ பெருசா இருக்கு. உங்க மரம் என்ன குழந்தை மாதிரி இருக்குமா? இது எவ்வளவு குட்டிதான் இருக்குது. ஏறிடு. ஏய் மாமா, இது எவ்வளவு நீட். இது எங்க மரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமா? ஆமா. கையிலே பிடிக்கலாமா? எவ்வளவு ஏறிடுவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு இளநீ கேட்டா பிடிங்கி தர மாட்டேங்கிறா. குட்டி எவ்வளோன்னு இருக்கிறா. நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டி பத்திரமா வச்சிடறேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட எலும்பு எவ்வளவு பெருசுக்குது. அதாவது யானை சைஸ்ல இருக்கிற 3 சைஸ்ல இருக்கிற ஒரு ஃபெவிகால் போட்டு பேண்டேஜ் போட்டு சுத்தினா போதும். நானும் மத்தியும் தூக்கி மேல போறேன். பிடி அவ்வளோ ஒரு கைப்பிடி பிடி தூக்கு. எங்க பறக்க மாட்டேங்க. சூப்பர் மேன் மாதிரி பறக்கணும். என்ன சௌமியா ரெக்க மாதிரி பறக்கணும். அப்படியே இந்த படத்துல மாதிரி ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படியே நூல் அப்படின்னு இளநீ பிடிங்க கொடுக்கணும். வர மாட்டேங்க சார். என்ன ஐடியா? எங்க இருக்குது டவரு? இதுவா? அதோட பெருசா? அதுதான் நான் காமிச்சேன் பைத்தியக்காரி. எடுத்துட்டு போய் அங்க வச்சு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி தேங்காய் பிச்சு 3 பேர் நல்லா சுவையா சாப்பிடலாம். தேங்காய் பிச்சு இளநீ கேட்டேன். உங்களோட தேங்காய் கேட்டேன். வீட்டாண்ட போய் இளநீ மரம் வச்சுக்கீங்க. அடுத்தவங்க நட்டு வச்சிருக்கிற மரத்துக்கு ஆசைப்பட்டீங்களே. அது திருட்டு இளநீ நல்லா இருக்கும். நம்ம இது நல்லாவே இருக்கா. திருட்டு இளநீ சுவையா இருக்கும். அது என்ன திருட்டு இளநீர்? நான் திருட்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன திருட்டு இளநீர்? திருட்டு எல்லாமே சுவையா இருக்கும். திருட்டுன்னு ஆரம்பிச்சா எல்லாமே திருட்டு இளநீர், திருட்டு தேங்காய், கட்டி போட்டு அடிக்குவாங்க மாங்காய். தெரிஞ்சீங்களா? அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். என்னெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கால் சத்துல கூட தூக்கி ஓடி போயிடுவேன். நான் மாட்டிக்குவேன். அடி பழந்துருவாங்களே. உங்க அத்தையை பிடிச்சு கொடுத்துருவாங்களாம். நானே பிடிச்சி தந்துடுவேன். இதுக்கு மேல என்ன பண்றது? எங்க மாமா நீ எனக்கா இந்த அடி வாங்கிக்க மாட்டா, மாங்காவெல்லாம் பிடிங்கி தரேன். ஏடி ஒரு இளநீக்கோசரம் நான் உனக்கு அடி வாங்கணும். 40 ரூபா கொடுத்தா பொட்டி கடலையே கொடுக்கணும். காசு கொடுத்து வாங்கினா நல்லதா? என்ன பண்றது? அடி வாங்கினா நல்லா இருக்குமா? நீ இளநீ குடிக்கிறதுக்கோசரம் நான் அடி வாங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணி விட்ட. சரி வா, ஆளுக்கு ஒரு கையை பிடிக்குமா? தவற தூக்கின்னு போயிட்டு சரி உங்க அத்தையை ஒரு கை பிடிக்க சொல்லு. எப்பயும் நம்ம கூட்டத்துல வந்தா நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் ஆயிட்டா. அடின்னு வரும்போது குச்சி எடுத்து அடிக்கும் போது 2 அடி வாங்கிக்கிட்டோம். நானே மாட்டி கொடுக்குறேன்ற நான் என்ன அடி வாங்கணும்? நாங்க ஐடியா கொடுத்ததே எங்க மேடம் தான். என்ன சௌமியா? அந்த பொம்மை ஜாஸ்தி போயிட்டு வந்து நல்ல ஐடியா கொடுக்குறேன். 2 புல்லு செடி கூட புடுங்க முடியாது. இதுக்கு சௌமியா நான் சொல்ற மாதிரி நீ கம்முன்னு கேட்கணும். டக்குன்னு வத்தா நம்மள மாட்டிடுவான். நான் சொல்லுவேன் சார் இந்த மேடம் தான் இதுக்கு முழு ஐடியாவே ஸ்கெட்ச் கொடுத்துன்னு சொல்லுவேன். நீயும் ஆமாங்க ஐயா பல பச்சை புள்ள போய் சொல்லுவான்னு கேட்டுருவாங்க. என்ன சௌமியா? கரெக்டா? டன்னு போட்டுக்கோ. டன்னு ரெண்டும் நல்ல ஃப்ராடுங்க. ஏமாத்துறதுக்குன்ட்டே வந்திருக்கிறானுங்க. நான் சொல்றேன் சரியான பாக்கிறதுக்கு உள்ளதா இருக்குது. பண்றதெல்லாம் சரியான பெரிய வேலை. அதெல்லாம் ஒத்துக்காதீங்க. நான் சொல்லுவேனே அதெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்லிடுறோம். எப்படி நீ எங்க கூட வந்துட்டு இவங்க மட்டும் எப்படி நல்லவங்க ஆகுவாங்க? மொத்த ஐடியாக்கு இவங்கதான் காரணம். என்ன வேணா சொல்லுங்க. தவற தூக்கத்துல இருந்து தவற புடுங்கிறதுல இருந்து எல்லா ஐடியா இவங்க தான் கொடுத்தாங்க. அது எப்படி 3 பேர் அப்படியே தூக்கி? நாங்கெல்லாம் அப்பாவிங்க. நாங்க 2 பேர் பாருங்க, மூஞ்சி பாருங்க சார். அதுக்கு பாருங்க எலி மாதிரியே இருக்கு. குட்டி எலி மேடம். தெரியும் மேடம்.
என்னங்க மேடம் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? கூடவே வந்துட்டு இளநீ குடிக்கலாம்னு வந்துட்டு எங்களே காட்டி கொடுக்கலான்றீங்க. ஆ என்ன சௌமியா, இந்த மாதிரிலாம் தான் நம்ம எப்படி இளநீ பிடிங்கி கொடுக்குறது? அன்னைக்கு ஒரு நாள் இது மாங்காய் பிடிங்கன்னு கொடுத்தோமே, நல்லா கற்றுனீங்களே. அப்போ நாங்கள் உங்களை காட்டி கொடுத்தோமா? அது எப்போ? சௌமியா ஒன்று தெரியாது, ஓ, நீ சின்ன வயசா இருந்த அப்போ உன் கையால் உன்னை மரத்தில் ஏற்றி ஆ, உன் கையால் பிடிங்கன்னு வந்தேன். இதெல்லாம் நம்புறேன். நல்லா அப்படி மாங்காய் கல்லில் போட்டு இடிச்சு மொத்தம் அப்படி எம்மி டேஸ்டின்னு சாப்பிட்டா. அந்த மாங்காய் மரத்துக்காரங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாங்காய்க்கு உன்னை 25 வருஷமா தெரிஞ்சுக்கிறாங்க. அட பைத்தியக்காரி, ஒரு மாங்காய் இல்லை, ஒரு கூட மாங்காய். சரி, உண்மை சொல்ற. மரத்தில் ஏறு. அம்மாமா என்ன நீ அடி வாங்கிட்டு என்ன அடி வாங்கிட்டியா? உண்மையாவே ஒரு கூட மாங்காய் பிடிச்சி 20 வருஷமா தருவாங்க. அந்த ஒரு மாங்காய் பிடிச்சினா இன்னி எப்போ 20 வருஷம் தருவாங்க. ஒரு மாங்காய் தூக்கின்னு வர முடியல உன்னால போயிட்டு மரத்தில். மாங்காய் பிடிச்சா எனக்கு பிடிச்சிதான் அவ்வளோ. நீ இப்போதானே ஏரியாக்குள்ளே பெரிய பெரிய டானுன்னு உன்னை பற்றி பெருமையாக பேசியிருந்தேன். சௌமியா பூந்தானா 2 நிமிஷத்தில் ஒரு மரத்தையே அழிச்சிட்டு வந்துடுவான்ட்டு. நீ என்னடானா தாத்தா வேற இருந்தாரு. தாத்தா எல்லாம் கண் தெரியுமா? பேச்சு மட்டும் பேசுகிறோம், அப்படியே எலி மாதிரி போயிட்டு புள்ளி மாதிரி வரணும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரை நம்பி வந்ததுக்கு ஒரு தேங்காயும் பிடிங்கி தர மாட்டாங்க, ஒரு மாங்காவும் பிடிங்கி தர மாட்டாங்க. இந்த கீது பாருங்க, எலி சைஸ்ல ஒன்று. என்னத்துக்கு வந்தது இப்போ? வாக்கிங் பண்றதுக்கா மாங்காய் தேடுறதுக்கா? வழியில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதும் பிடிங்கி என்னங்க டேஸ்டா இருக்கும். இப்படிதான் உடம்பு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? வாங்க என்னங்க மேடம், வழியில வர இடத்துல கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது நமக்கோசம் தானே அவங்க மரம் வச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா நமக்கு வச்சிருக்காங்க. ஏன் நண்டு அங்க சாதகமா பேசிட்டு இங்க வந்துட்டு என்னைக்கு ஆப்போசிட்டா பேசுறியா நீ? உன்னை இரு நீ நசுக்கி. எனக்கு ஆபத்து வரச்சா நீ அப்பலாம் என்னை யாருன்னா அடியாங்க விட மாட்டேன். நண்டு காலை உடச்சி சூப் வச்சு குடிச்சாரு ஒன்னவன். இப்படியே பண்ணிட்டு முடிஞ்சா சூப் வச்சு குடி பார்க்கலாம். இரு, வீட்டுக்கு வா. அந்த உரலுக்கு இது பாரு, அதில் திருப்பி போட்டு ஒரே அடி. என்னால கொஞ்சம் கூட முடியாது. தலைக்காய் தனியா கால் தனியா போயிடும். கியோம் 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 சவுண்ட் வரும். நான் அது வரைக்கும் நான் இப்படியே நின்னுக்கு உன்னை காலை பிடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட கேட்டது வேஸ்ட்டு, இந்த நண்டை நம்பினது வேஸ்ட்டு. எலி மாதிரி இருந்தாலும் புலி மாதிரி வேலை செய்வான்னு நான் பார்த்தேன். இவரு என்ன சொல்றது? பாய். சரி, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கோட 11th vlog சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் முடிய பண்ணுங்க, போகுது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.